திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவரங்கம் வட்டம் ஜீயபுரம் காவல் சரகம் சோமரசம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் செய்கிறேன். இதில் இருக்கின்ற உண்மைத்தன்மை என்ன என்றால், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவர் இருக்கின்ற உயர்ந்த அந்த பதவிக்கு அர்த்தமில்லாமல் லாயக்கற்ற முறையிலே கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பொதுக்கூட்டத்திலே 21/4/2024 அன்று ராஜஸ்தான் மாநிலத்திலே வாக்கு சேகரிக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் அவர் பேசிய பேச்சை எல்லா பத்திரிகை ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் செய்தி வெளியிட்டன, பத்திரிகைகளிலும் செய்தி வந்தன. அதை பார்த்து பதறி போய்விட்டேன். நான் ஒரு சாதாரண 9ஆம் வகுப்பு படித்த ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு சாதாரண குடியானவன். இந்திய தேசிய ஒருமைப்பாட்டை ரத்தம் சிந்தி ஒருங்கிணைத்து இந்த பாரத குடியரசை உருவாக்கிய அந்த தலைவர்களுக்கெல்லாம் இவர் என்னமோ இந்திய தேசத்தையே நிர்மாணித்தது போல, இவர்தான் இந்த தேசத்தை நிர்மாணித்தது போல சர்வாதிகார நோக்கத்தோடு அவர் குரல் கொடுத்து பேசிய பேச்சு என்னன்னா அதிர்ச்சி அடைந்தார். அதில் அந்த பேச்சில் முன்னாள் பாரத பிரதமர் மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது இந்த நாட்டின் சொத்துக்களில் முதன்மை உரிமை முஸ்லிம்களுக்குத்தான் உள்ளது என்று அவர் பேசியதாகவும், குழந்தை அதிகமாக பெற்றுக்கொண்ட முஸ்லிம்களுக்கு இந்த தேசத்தினுடைய மக்களுடைய உழைப்பு சொத்துக்கள் தங்கங்கள் சொத்துக்களை பிரித்து அடுத்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் கொடுத்து விடுங்கிற அந்த தப்பான கருத்தை நோக்கத்தோடு பண்ணி இந்து முஸ்லீம்கள் ஒரு மத மோதலை தேசிய இனத்துகளுக்குள்ள இருக்கின்ற ஒரு மோதலை உண்டாக்குகிறது. இந்திய தேசத்துக்கு இந்துக்கள் தான் இல்லை, முஸ்லீம்கள் தான் இல்லை, கிறிஸ்தவர்கள் தான், எல்லோருமே சுதந்திரத்துக்கு பாடுபட்டிருக்கிறார்கள். ஜாதி மத இன வேறுபாடின்றி வேறுபட்டு தான் வெள்ளையரை அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். இதற்கு இந்த தேச துரோகை வழக்கு மேலே போடணும். இவர் ஒரு தேசத்துறை, ஒருவருடைய இந்திய தேசத்தை ஒருங்கிணைத்து அமைதியை நிலைநாட்டி தான் செய்த நல்ல விஷயங்களை இந்த நாட்டு மக்களில் எடுத்து சொல்லி மக்கள் ஆதரவை கேட்பதற்கு பதிலாக ஜாதிய வெறியை மதவெறியை தூண்டி இனவெறியை தூண்டி அமைதியான ஒரு இந்த தேசத்தை வன்முறைக்கு ஆளாக்குகின்ற அந்த நிலைமையை உண்டாக்கி இருக்கின்றார்கள். அதனால் இவர் மீது சட்ட ரீதியான இவர் இந்த பதவியில் இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை. எந்த கூட்டத்திலையும் அவர் இனி பேசக்கூடாது. தேசிய தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது. நேரம் கண்டித்து அவருக்கு தண்டனை கொடுத்து அவர் தேர்தல் கூட்டத்திலேயே மேடை ஏறாமல் பண்ணியிருக்கணும். உண்மையான நடவடிக்கை எடுத்தோம்னா தேர்தல் ஆணையம் தேசிய தேர்தல் ஆணையம் மேலே மக்கள் சந்தேகத்தை கிளப்பிக் கொண்டே இருக்கின்றார்கள். நீங்கள் மேலும் அந்த தேசிய தேர்தல் ஆணையம் இந்த சந்தேகத்தை வலுப்பெறும் விதத்தில் இதை கண்டிக்காமல் இருக்கிறது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு சாதாரண பாமரனாகிய ஒரு விவசாய குடியானவன் நான் இதை பதிவு பண்ணுகிறேன். இதுபோல நீங்கள் வளர விட்டால் எதிர்காலத்தில் இளைஞர்கள் எப்படி இந்த தேசத்தை நிர்மாணிப்பார்கள்? இருப்பவர்கள் இந்த நாட்டு மக்கள் எல்லாத்தையுமே நீ மதவெறியை ஜாதி வெறியை இனவெறியை தூண்டி பண்ணுவதற்கு நீ உலகத்திலேயே இவ்வளவு படும் மட்டமான ஒரு கேவலமான ஒரு பிரதமரை நாம் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. மரியாதைக்குரிய பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள், லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள், இந்திரா காந்தி அவர்கள், மன்மோகன் சிங் அவர்கள், இவர்களெல்லாம் பிரதமராக இருக்கும் பொழுது ஐக்கிய குஜரால் அவர்கள், தேவகவுடா அவர்கள், சந்திரசேகர் அவர்கள் யாருமே இவ்வளவு கேவலமாக நடந்ததில்லை. இந்த நாட்டுக்கு அவங்களெல்லாம் பாரம்பரியமாக இருந்தாங்க. ஆனால் இவருடைய பாரம்பரியம் என்ன என்றே புரியவில்லை. இவங்களுடைய பாரம்பரியத்தை யாராவது தேசத்துக்காக வேண்டி பாடுபட்டவர்கள் என்றால் இந்த வார்த்தை இவர் வாயில் வந்திருக்காது. ரவுடிகள் பேசுகிற பேச்சை இவர் பேசுகிறார்கள். சாதாரண ரோட்டில் திருக்கிற இந்த கள்ளச்சாராயம் விற்கிறவர்கள், கஞ்சா விற்பவர்கள், திருடர்கள், நாட்டை கொள்ளையடிக்கின்ற பொது சொத்தை கொள்ளையடிக்கின்ற கொள்ளையர்கள்
பேசுகிறது போல பேசுகிறது அர்த்தமற்ற விஷயமாக அந்த உயர்ந்த பதவியில் இருந்துக்கிட்டு இவ்வளவு தாழ்ந்த வார்த்தையை சொல்லுவது வேதனை அளிக்கின்றது. இந்த வேதனை தான் இவர் மீது தக்க நடவடிக்கை எடுத்து சட்டபூர்வமான நடவடிக்கை எடுத்து அவர் இனிமே இந்த பதவியில் என்ற அவர் தேர்தலில் நிற்கிறக்கையில் அவர் எந்த கூட்டத்திலையும் இன்னும் பேசக்கூடாது. உண்மையான ஜனநாயகம், உண்மையாக தேசப்பற்று, உண்மையாக இந்திய இறையாண்மை, உண்மையான இந்திய அரசியலமைப்பு சட்டம், அந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு அந்த சட்டத்தை வகுக்க அண்ணல் அம்பேத்கர் தலைமையில் அந்த தேசிய சட்ட ஆணையம் கூடி வகுத்த அந்த சட்டத்துக்கே அர்த்தமில்லாமல் போய்கொண்டிருக்கிறது என்கின்ற வேதனையோடு தான் இந்த புகாரை இன்றைக்கு பதிவு செய்து காவல் நிலையத்தில் பதிவு மாவட்ட ஆட்சித்தலைவர் வாயிலாகவும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஐயா அவர்கள் வாயிலாகவும் தக்க நடவடிக்கைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்று அவர்களுக்கும் இன்றைக்கு பதிவு தபாலிலும் அனுப்புகிறோம். நேரில் சந்திக்க இருக்கின்றோம். இதில் தக்க நடவடிக்கை எடுக்கணும். இந்திய மக்கள் யாரும் இனிமேல் ஏமாந்து போயிருக்க மாட்டார்கள். சூடு சொரணை உள்ளவர்கள் இந்த பிஜேபியை இந்த பாராளுமன்ற தேர்தல் 150 சீட்டுக்கு மேலே வர முடியாது. தேர்தல் ஆணையம் தில்லுமுள்ளு பண்ணவில்லை என்றால் 150 சீட்டு, நான் அந்த 150 சீட்டுன்னு இன்னைக்கு ஏதோ தேர்தல் நடக்கும்போது எல்லாரும் பேசுகிறாங்க, அதை பேசுகிறேன்ல. 6 மாதங்களுக்கு முன்னாலேயே ஏஎன்ஐ நிறுவனம் பேட்டி கேட்கும் பொழுது தெளிவாக சொல்லியிருக்கின்றேன். விவசாயிகள், தொழிலாளர்கள் யாருக்கும் இவர்கள் நல்லதாக. இந்திய தேசம் முழுக்க நீ எடுத்துப்பார், காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எந்த விவசாயியாச்சும் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கமான்னு பாரு. இன்றைக்கும் நீ அன்னைக்கு போய் நெஞ்சில் கையை கொடுத்து இராணுவத்தை விட்டு உதைக்கிறார், அங்கே தண்ணியை பீச்சு அடிக்கிறார், துப்பாக்கி குண்டுக்கு பலியாயிருக்க. கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட விவசாயிகளை இது வரைக்கும் சுட்டு கொண்டு விட்ட. நீ எப்படி விவசாயி உனக்கு ஆதரவாக இருப்பான்? சூடு சொரணை இருக்க விவசாயி இந்தியா முழுக்க உனக்கு ஆதரவாக ஓட்டு போடுவானா? அதை வச்சு தான் நான் சொன்னேன். நான் ஒன்றும் கற்பனை யோகத்தில் பேசலை. மக்களுடைய செல்வாக்கை மோடி இழந்து விட்டார். பைத்தியம் முடித்தவர்கள் புலம்பி திரிந்து கொண்டிருக்கின்றார். இனி பைத்தியம் முடித்தவர்கள்லாம் இந்த நாட்டுக்கு பிரதமராக வந்தால் உலகத்திலே நம்மளுக்கு இருக்கின்ற மரியாதை கெட்டு போய்விடும் என்கின்ற சமூக அக்கறையோடு இந்த புகாரை இன்றைக்கு பதிவு செய்ய வந்திருக்கின்றேன். இந்த புகாரை ஏற்று எந்த வகையிலே மத்திய மாநில அரசுகளின் நீதித்துறைக்கு இது கொண்டு சென்று இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டுமோ அந்த வகையிலே காவல்துறையும் மாவட்ட ஆட்சியர் நிர்வாகமும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் திருச்சிராப்பள்ளியிலிருந்து இந்திய தேசத்தை காப்பாற்ற நீங்கள் விநாயகர் சொல்லி போட வேண்டும் என்கின்ற சமூக அக்கறையோடு பதிவு செய்கின்றேன். மாப்பா சின்னத்துறை மாவட்ட தலைவர், தமிழக விவசாயிகள் சங்கம், கட்சி சார்பற்ற அமைப்பு, திருச்சிராப்பள்ளி மாவட்டம். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.